The Legend Saravana Stores in new summer collections. எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் உடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டொமஸ்டிக் பிளேஸ், இன்னொரு பக்கம் டொமஸ்டிக் ஸ்டார் பிளேஸ். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர்சீஸ் பிளேஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. பல வருட காலமாக இந்த ஓவர்சீஸ் பிளேஸை நம்பியே சில டீம்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஐபிஎல்லும் அது விதிவிலக்கு கிடையாது. பல டீம்ஸ் ஓவர்சீஸ் பிளேஸை நம்பி இருக்கு. அந்த ஓவர்சீஸ் பிளேஸ் யாராவது 2 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னா, இல்லை இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் காம்பினேஷனும் உடஞ்சிரும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல ஒரு முக்கியமான கட்டத்தை நம்ம எட்டியிருக்கோம். அதுதான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போகிறாங்க. எதுக்குன்னா வேற எதுக்கு, T20 வேர்ல்டு கப் 2024 தான். ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் போக வேண்டிய இப்போது காலம் வந்துருச்சு. அதனால் எந்தெந்த டீம்ஸ்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. பிசிசிஐக்கு வேணால் ஐபிஎல் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு இந்த வேர்ல்டு கப்பு தான் முக்கியம் நினச்சிட்டாங்க போல். அந்தளவுக்கு செம்மையான ஒரு ரூல்ஸ் போட்டாங்க இங்கிலாந்து டீமுக்கெலாம், இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கெலாம். யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த T20 சீரீஸில் விளையாண்டாகணும். ஏன்னா ஒரு ட்ரையல் டோர்னமெண்ட் மாதிரி விளையாட போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் வரப்போதில் அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டும் பாகிஸ்தானும் ஒரு T20 சீரீஸ் விளையாட போகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிளே ஆஃப் நடுவில் வந்துருச்சு. ஸோ எந்தெந்த டீம்லாம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அந்த டீமில் இருக்கிற இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லோருமே பிளே ஆஃப் விளையாட முடியாது. அவங்க எல்லோருமே நேஷனல் டியூட்டிக்காக அப்படியே தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போயிடணும். ஸோ இப்போ இந்த 2024 ஐபிஎல்ல சில முக்கியமான இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை பார்த்துடலாம். இதில் ஜோஸ் பட்லர், வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி, லியம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், மோயின் அலி, ஜானி பேஸ்டோவ், சாம் கரன்லாம் இருக்காங்க. இவங்க எல்லோருமே வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிற காரணத்தால இங்கிலாந்துக்கு திரும்ப போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சரி, இதுல யாரெல்லாம் போயிருக்காங்க, யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்னு நாம அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். இதுல ஜோஸ் பட்லர், வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி, லியம் லிவிங்ஸ்டன் மற்றும் ஃபில் சால்ட் இவங்க எல்லோருமே இந்தியா விட்டு போயிட்டாங்க. அவங்க தங்களுடைய அந்த நேஷனல் டியூட்டிக்காக ரெடி ஆயிட்டாங்க. இது இல்லாம மோயின் அலி, ஜானி பேர்ஸ்டோவ், சாம் கரன்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் முடியும் போது இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த முக்கியமான ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் இங்கிலாந்துக்கு போயிட்டாங்களே, அதனால இந்த டீமுக்கு உண்மையிலே பாதிப்பு ஏற்பட போகுது. உதாரணத்துக்கு ஃபில் சால்ட்டை நம்ம சொல்லுவோம். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீமுக்கு எந்த அளவுக்கு உதவுனாரு, அவர் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்து நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இந்த ஐபிஎல் சம்பந்தமான வீடியோஸில் சொல்லியிருக்கோம். பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணுற சில டீம்ஸில் கேகேஆர் தான் முதல்ல இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் ஃபில் சால்ட். அப்படியான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர் அவர் போனது உண்மையிலே கேகேஆருக்கு ஒரு மாபெரும் அடிதான். ஏன்னா வேற வழி இல்லை. இப்போ அவருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும், யார் ஓப்பனராக வரப்போறா அப்படின்னு. அதே மாதிரி ஜோஸ் பட்லரை நம்ம பேசியாகணும். ஜோஸ் பட்லர் இந்த ஐபிஎல்ல பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஆனாலும் செஞ்சுரிலாம் அடித்தார், ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதிரி பிளே ஆஃப் மாதிரியான மேட்சஸில் ஜோஸ் பட்லர் இருந்தாகணும். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய அடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பட்லரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஓப்பனிங் காம்போவாக இருந்தாங்க. ஸோ அது எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலே ஜோஸ் பட்லர் இல்லாதது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொஞ்சம் அடிதான். இப்போ ஆர்சிபியில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வில் ஜாக்ஸ், இன்னொருத்தர் ரீஸ் டாப்லி. இவங்க 2 பேருமே இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. இதில் ரீஸ் டாப்லி விட்டுருவோம். அவருடைய பவுலிங் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் வில் ஜாக்ஸ் இருக்காரு, என்ன மாதிரியான பிளேயர் அவர் இல்லாதது உண்மையிலேயே ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அடிதான். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆர்சிபி ஒரு பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் வெளில போயிட்டாரு, வில் ஜாக்ஸ் உள்ள வராரு. அதுக்கப்புறமா டீமில் பல மாற்றங்கள் வந்துச்சு. கண்டினியூஸாக ஆர்சிபி ஜெயிச்சா இருந்தாங்க. வில் ஜாக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் மிரள வைக்கிற மாதிரி இருக்கு. அவர் இல்லாதது அந்த டீமுக்கு மாபெரும் அடி தான் சொல்ல முடியும். இது இல்லாமல் சில முக்கியமான பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் மற்றும் ஜானி பேர்ஸ்டோவ். இதில் லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கிளம்பிட்டாரு. ஜானி பேர்ஸ்டோவ் மற்றும் சாம் கரன் மே 19ஆம் தேதி கிளம்புறதுக்கான சான்ஸ் இருக்குன்றாங்க. ஆனால் எது எப்படியோ பஞ்சாப் கிங்ஸ் ஏற்கனவே எலிமினேட் ஆயிட்டாங்க. அதனால யார் இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய அளவுக்கான பாதிப்புலாம் இருக்க போறது இல்லை. இது இல்லாமல் இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் மோயின் அலி. சிஎஸ்கேவோட ஒரு முக்கியமான பிளேயர். அவர் மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா கிளம்புறதுக்கான சான்ஸ் இருக்குன்றாங்க. சிஎஸ்கே தன்னுடைய கடைசி லீக் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக விளையாட போறாங்க. ஏன்னா அந்த மேட்சோட ரிசல்ட் தான் பிளே ஆஃப் தீர்மானிக்க போகுது. அதனால மோயின் அலி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மோயின் அலி இங்கிலாந்துக்கு போக போறாரு. சரி, இத்தனை இங்கிலாந்து பிளேயர்ஸ் போறது அந்தந்த டீமுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு கேகேஆர்
மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி இந்த 3 டீமுக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தான். இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த T20 வேர்ல்டு கப் 2024 தான். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா T20 சீரீஸில் விளையாண்டுருக்காங்க. இப்போ அயர்லாண்டுக்கு எதிரான டோர்னமெண்ட் விளையாண்டுருக்காங்க. அவங்க இப்போ 2 மேட்சை முடிச்சிட்டாங்க. 1-1 ஈக்குவலாக இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற மேட்சோட ரிசல்ட் தான் தெரியும். அதில் யார் ஜெயிச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த சீரீஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அயர்லாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, பாகிஸ்தான் செகண்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இது முடிஞ்ச கையோட தான் பாகிஸ்தான் இங்கிலாந்து விளையாட போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல, T20 டோர்னமெண்ட்ல. ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் டோர்னமெண்ட் தான் இருக்க போது. இதுல யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் வேர்ல்டு கப் ஸ்குவாட ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான டோர்னமெண்ட்ல இங்கிலாந்துடைய ஸ்குவாட பார்த்துடலாம். இதுல ஜோஸ் பட்லர் கேப்டனா இருப்பாரு. இவரோட மோயின் அலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜானி பேர்ஸ்டோவ், ஹாரி ப்ரூக், சாம் கரன், பென் டக்கெட், டாம் ஹாட்லி, வில் ஜாக்ஸ், கிறிஸ் ஜோர்டன், லியம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத், ஃபில் சால்ட், ரீஸ் டாப்லி மற்றும் மார்க்குட் இருக்காங்க. மொதல் T20 மே 22ஆம் தேதி ஹெட்டிங்லே லீட்ஸ்ல இரவு 11 மணிக்கு நடக்க போகுது. ரெண்டாவது T20 மே 25ஆம் தேதி பிர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன்ல இரவு 7 மணிக்கு நடக்கும். மூணாவது T20 மே 28ஆம் தேதி கார்டிஃப் சோஃபியா கார்டன்ஸ்ல இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கும். நாலாவது மற்றும் கடைசி T20 மே 30ஆம் தேதி கியா ஓவல் லண்டன்ல இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து T20 சீரீஸ்க்கான பாகிஸ்தானுடைய ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க பார்த்துடலாம். இதுல பாபர் அசம் கேப்டனா இருக்காரு. இவரோட அப்ரர் அஹ்மத், அசம் கான், ஃபாக்கர் ஜமான், ஹாரிஸ் ராஃப், ஹாசன் அலி, இஃப்திகர் அஹ்மத், இமாத் வாசிம், அப்பாஸ் அஃப்ரிடி, முகமது அமீர், முகமது ரிஸ்வான், இர்ஃபான் கான், நசீம் ஷா, சயீம் அயூப், சல்மான் அலி அகா, ஷதாப் கான், ஷஹின் ஷா அஃப்ரிடி மற்றும் உஸ்மான் கான் இருக்காங்க. இப்போ எல்லா டீம்ஸுமே T20 வேர்ல்டு கப்புக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதன் காரணம் என்ன ஆகுது, அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் விளையாடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்தந்த டீமுக்கு அது செட் ஆயிடுது. இப்போதைக்கு இங்கிலாந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லோருமே டாப் ஃபார்ம்ல இருக்காங்க. அது வந்து அந்த டீமுக்கு ஒரு மாபெரும் பலமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க. திடீர்னு நல்லா விளையாடுவாங்க, திடீர்னு நல்லா விளையாட மாட்டாங்க. அதனால அவங்களையும் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 டீம்ஸுமே வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் விளையாடுறாங்க. அது உண்மையிலேயே அந்த டீம்ஸ்க்குலாம் மாபெரும் பலம் தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த IPL விளையாடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றதா இப்ப கேள்வியே. இப்போதைக்கு T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் தான் இங்கிலாந்து தான். அந்த சாம்பியன் மறுபடியும் கோப்பையை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ல நல்ல ஆல்ரவுண்டர்ஸோட ஒரு கேம் சேஞ்சர்ஸோட இருக்கிற டீம்னா இங்கிலாந்து தான் இருக்க முடியும். அவங்களுடைய அந்த ஸ்கெடியூலை பார்த்துடலாம். இந்த T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து தன்னுடைய முதல் மேட்சா ஸ்காட்லாந்து கூட மோத போறாங்க. ஜூன் 4ஆம் தேதி பர்படாஸ் கென்சிங்டன் ஓவல்ல நடக்க போகுது. அதுக்கப்புறமா ஜூன் 8ஆம் தேதி இங்கிலாந்தோட மோத போறாங்க. அதே பர்படாஸ்ல இருக்கிற கென்சிங்டன் ஓவல்ல நடக்கும். ஜூன் 13ஆம் தேதி ஓமனோட ஆன்டிகுவான் பர்புடால இருக்கிற சர் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ஜூன் 15ஆம் தேதி நமிபியா கூட இங்கிலாந்து மோத போறாங்க. அதுவும் அதே ஸ்டேடியம் தான். ஸோ T20 வேர்ல்டு கப் 2024க்காக IPL இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லோருமே இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. சில பேர் சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. கன்ஃபார்மா IPL பிளே ஆஃப்க்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால எந்தெந்த டீம்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இன் நியூ சம்மர் கலெக்ஷன்ஸ்.